யாழில் முன்னெடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டம். தேசபந்து தென்னகோன் சட்டத்துக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்வது சோகமானது. அரசாங்கம் 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும். தாயிட்டு விஹாரைக்கு முன் பதற்றம், எல்லை மீறும் காவல்துறையினர். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வெள்ளமை சமூக மாற்றத்துக்கான போராட்ட இயக்கத்தின் பௌர்ணமி நாள் செயற்பாடு தொடர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான அனைத்து சுரண்டல்களையும் முடிவுக்கு கொண்டுவர மௌனத்தை கலைப்போம் எனும் தோணிப்பொருளில் மக்கள் கவனஈர்ப்பு செயல்வாதம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த கவனஈர்ப்பு போராட்ட பேரணியானது தந்தை செல்வா கலையரங்கு வரை சென்று மகளிர் கையளிப்புடன் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது தலைமறைவாக உள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் விரைவில் நீதியின் முன் நிறுத்தப்படுவார் என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் பேராசிரியர் உபாலி பன்னிலகே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசபந்து தென்னகோனை கைது செய்ய பல குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்த வகையிலும் விசாரணைகளை தாமதப்படுத்த அரசாங்கம் எந்த விருப்பமும் கொண்டிருக்கவில்லை என்றும் அமைச்சர் உபாலி பன்னிலகே சுட்டிக்காட்டியிருந்தார். சட்டத்துக்கு பயந்து தேசபந்து தென்னகோன் மறைந்திருப்பது ஒரு சோகமான சம்பவம் எனவும் அவரை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2023 டிசம்பர் 31 வெலிகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்டவர்களை கைது செய்து முன்னிலைப்படுத்த மாத்தறை நீதவான் நீதிமன்றம் கடந்த 28 உத்தரவு பிறப்பித்திருந்தது. எனினும் தேசபந்து தென்னகோன் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான தேடுதல் நடவடிக்கையில் போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தான் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி தேசபந்து தென்னகோன் தனது சட்டத்தரணிகள் ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் கோரிக்கை தொடர்பான தீர்ப்பு எதிர்வரும் 17 அறிவிக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எவ்வாறாயினும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் திறந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளுக்கான அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்துக்கு அவர் வருகை தந்தபோது இந்த கருத்தை தெரிவித்தார். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீவன், சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்தராஜா, தொகுதி அமைப்பாளர்கள், கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரும் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தாயிட்டில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பௌர்ணமி நாளான இன்று விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் குறித்த போராட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த இடத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் போராட்டக்காரர்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருந்தனர். கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், எமது நிலம் எமக்கு வேண்டும், சட்டவிரோத விகாரையை உடனே அகற்று, சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை பாதுகாப்பு, காவல்துறை அராஜகம் ஒழிக போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை கடந்த மாதமும் குறித்த பகுதியில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிராம உத்தியோகத்தர்களும் பல்வேறு சமயங்களில் விபத்துகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ள நிலையில் தமக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு கோரி இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமது சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களினால் இந்த தொழிற்சார் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் ஏனைய சங்கங்களின் பிரதிநிதிகளும் இதற்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நெவில் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகத்தர்களில் 60% அதிகமானவர்கள் பெண்கள் எனவும் பெரும்பாலான கிராம உத்தியோகத்தர்களின் அலுவலகங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அல்லது மக்கள் நடமாட்டம் இல்லாத பிரதேசங்களில் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பெண் உத்தியோகத்தர்களின் பாதுகாப்புக்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு கேட்டுக்கொண்ட அவர் இன்று முதல் இரவு நேர அனர்த்தங்கள், உயிரிழப்புகள் உட்பட
சகல கடமைகளில் இருந்தும் விலகிக் கொள்வதாக தெரிவித்தார். நாளை முதல் வாரத்துக்கு ஒரு முறை அலுவலகத்துக்கு தங்கும் 3 நாட்களிலும் காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே அலுவலகத்தில் தங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.